சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களில் தேவன் என் பெயரை பலரிடத்தில் சொல்கிறார். Go and see விக்டர் ஞானராஜ் in Trichy என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கேரளாவில் சாம் என்ற ஒரு சகோதரன் இருந்தார். அவரிடத்தில் ஆண்டவர் பண்ணார், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் என்று இந்த சகோதரனுக்கு சொன்னார். சொல்லுங்கள், யூ சே இன் இங்கிலீஷ் ஆர் மலையாளம், வாட் எவர் யூ சே. என் பேர் சாம் ஜேக்கப். ஐ எம் கமிங் ஃப்ரம் கேரளா. Day before Friday nights, when I was praying, Holy Spirit told me, you go to Trichy and meet Pastor Victor Nyanraj, and then you can get the impartation from God. Then Saturday morning, I phoned to prayer tower. Then only I got Pastor Victor Nyanraj's phone number. Then yesterday night I came here, and yesterday night Pastor Victor Nyanraj prayed for me, and then I saw a vision. His eyes were open. அவர் எதுக்கு வந்தாரோ அது நேற்று விஸ்டம் அகாடமி இருக்கும்போது அவருடைய கண்கள் திறந்தன. உங்கள் கண்கள் திறந்த பொழுது நீங்கள் என்ன தரிசனத்தை பார்த்தீர்கள் என்று இரவு நேரத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன். சொல்லுங்க, முதல்ல என்னத்தை பார்த்தீங்க? A white horse is coming from heaven. On that white horse, a Lord is sat on there. So God is telling me within 2 years you will go for ministry. Loving Heavenly Father, you are telling me he is going to see. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சிவப்பு குதிரையை நீ அடுத்த தடவை பார்ப்பா என்று தேவன் எனக்கு சொல்கிறார். You will see a red horse next time. இன்றைக்கு நான் பேச போகிற பொருள் தேவனின் அன்பு, the love of God. ஆழம், நீளம், அகலம் என்பது 3 டைமென்ஷன். ஆழம், நீளம், அகலம், உயரம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 3 டைமென்ஷனில் அதுவும் வந்துடுது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இறைமக்கள் அனைவரும் ஏகமனதாய் கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் யாதென உய்த்து உணர்ந்து அறிவிற்கு எட்டாத அந்த அன்பின் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பின் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். My hand started to write a poem about the love of God. So I will read that. அளப்பரிய பரமனின் அன்பின் சரிதை கேள், திரைக்கடலை கருமையாக்கி, திரைக்கடலை கரிய மையாக்கி கருமையாக்கி, விரிந்த வானை நீள் சுருள் ஆக்கி, துரிகை அனைத்தும் எழுதுகோலாக்கி, விரைவு எழுத்தர்கள் பணியேற்று அன்பின் பரிமாணத்தின் வரிவடிவம் தர, திரைக்கடல் மையும் கரைந்தே தீரும், வானத்தின் திரையும் சுமை தாங்கா சுணங்கும், துருகை அனைத்தும் மழுங்கி படுக்கும், எழுத்தாளர்களும் பெருமூச்செறிந்து ஓய்வு பெறுவர். அதாவது ஒரு சமுத்திரம் முழுவதையும் பிளாக் இங்கா மாற்றி, வானம் முழுவதையும் பேப்பராக வச்சு, உலகத்தில் இருக்க எல்லா பேனாவும் கலெக்ட் பண்ணி எல்லா பேனாவும் எழுத்தாளர்கள் கையில் கொடுத்து எழுதுங்கப்பான்னு சொன்னால் அவங்க எழுதி எழுதி பேனா மடங்கி போகும், அந்த மையெல்லாம் காலியாக போயிடும். அவங்களும் சோர்ந்து போயிட்டோம்ப்பா, இன்னும் ஒரு கொஞ்சம் கூட எழுதலையே லவ் பற்றின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓய்வு எடுத்துருவாங்க. அகாபே லவ் ஆஃப் காட். என்ன நேசிக்கிறாரா ஆண்டவருக்கு நான் தகுதியே கிடையாது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யம் என்னும் கயறினால்
தேவன் நம்மை கட்டி இழுக்கிறார். இதன் தலைப்பு தேவனின் அன்பு காலம் கடந்தது. தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் கன்ஃபைன்ட் டு டைம். மனிதர்கள் அன்பு ஒரு கால குறிப்பிட்ட அளவில் இருக்கும். They are getting married, they go for honeymoon. The honeymoon love lasts for 1 week. Husband தைலம் எடுத்துட்டு போகிறான். உனக்கு நான் தைலம் போடட்டா? தலை வலிச்சா தானே போடணும், தைலம் வலிக்க பரவாயில்ல நான் போட்டு விட்றேன். ஆனால் வேறு அதுக்கப்புறம் இழுத்துட்டு இருக்கு, கொஞ்சம் தண்ணி டம்ளர் கொண்டாந்து தண்ணி கொடுங்க, போ உனக்கு எப்போவுமே இதான் வேலை, எந்திரிச்சு போய் தண்ணி குடி. இது அடுத்த மாதம். ஓகே, பட் the love of God increases day by day. இனிமையாக இருக்கும். இயேசுவோடு செலவிடும் ஒவ்வொரு நாளும் கடந்த நாள் அவருடைய அன்பை ருசித்தது போல அதைவிட அதிக அன்பை ருசிக்க முடியும். Every day with Jesus is sweeter than the day before. நேற்று நான் அன்பை ருசித்தது, போன வாரத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த வாரத்தில் கொடுக்கிறது அதிகம். போன வாரத்தில் நான் அவரை நேசித்தது, இந்த வாரத்தில் அவர் என்னை நேசிக்கிறது ரொம்ப அதிகம். அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை. The love of God stretches from eternity past to eternity future. காலாகாலத்திலிருந்து அந்த அன்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய பிரவாகமாக பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் ருசித்து பார்த்து தான் இந்த வசனத்தை அவர் எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். எபேசியரில் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் க்ளோரி கொடுத்தார். தேர்ட் லெவல் ஆஃப் க்ளோரி, தட் இஸ் கால் ரீனா, RHENAH. I asked God, what do you mean by this Rena glory? God told me, Apostle Paul எழுதின ரைட்டிங்ஸில் அவன் தரிசனம் கண்டதைத்தான் எழுதினான். அவன் தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்த்த பொழுது that love had an extra dimension. ஆழம், நீளம், அகலம், உயரம். He saw an extra dimension in a vision. God told me. அதைத்தான் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்து டைமென்ஷனை விட அன்பை விட ஆண்டவருடைய அன்பு அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் அன்புக்கு ஏங்கி தவிக்கிறாங்க தெரியுமா? அன்பை எதிர்பார்த்த இடத்தில் அன்பு கிடைக்கவில்லை, ஆண்டவரிடத்தில் தான் அன்பு கிடைக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, when your husband do not love you, when your wife do not love you, don't worry, you ask for the love of Jesus. அந்த அன்பு போதும்பா. அன்பரின் நேசம் யார் சொல்லலாகும்? அது சொல்ல முடியாதப்பா, அவ்வளோ பெரிய அன்புப்பா. அந்த அன்பில் திளைச்சிருக்கப்பா. Holy Spirit will pour that love in your heart. Romans chapter 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதினார். இன்று நான் சொல்லுகிறேன், அந்த தேவ அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை உங்களில் ஊற்ற இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். While we were yet sinners, he loved us. நல்ல மனுஷனை நேசிக்கலாம், உதவி செய்கிறவங்களை நேசிக்கலாம், நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்களை நேசிக்க முடியுமா? நம்ம கையை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்க கதவடைச்சவங்களை நேசிக்க முடியுமா? ஆண்டவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டால் அந்த அன்பை நீங்கள் உணர முடியும், ருசிக்க முடியும். ஏன் இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், அன்பு இல்லாமல் போயிடும், அன்புக்காக ஏங்கி தவிப்பார். நான் கிளினிக் வச்சுருக்கேன், ஆட்களே வரமாட்டேங்கிறாங்க. ராசி இல்லாத டாக்டர்னு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நோ ப்ராப்ளம். யாரும் வந்தாங்கன்னா என்ன நோயின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா, அப்பா என்ன செய்கிறாரு, என்ன வேலை பார்த்தீங்க, என்ன படிங்க, என்ன டாக்டர், என்ன பலி சிம்டம்ஸ் கேட்கணுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் குடும்பத்தை விசாரின்றீங்களே அப்படின்னு. விசாரித்து பாருங்கள் டாக்டர் அப்படின்னு. ஒரு அம்மா வந்தாங்க. வந்தோடனே, ஏம்மா என்ன படிச்சிருக்கீங்க சொன்னாங்க. நான் கேட்ட கேள்வியெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னாங்க. குடும்பத்தை விசாரி. என்ன டாக்டர் இவ்வளோ அன்பாக விசாரிக்கிறீங்களே அப்படின்னாங்க. அதனால அந்த அம்மா போய் இன்னொரு டாக்டர் இருக்கார் இந்த மலையில், அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர்,
உங்களை ரொம்ப நேசிப்பார். அப்படியா அடுத்த வாரம் கியூ நிற்குது, டோக்கன் கொடுக்க ஒரு ஆளை போட்டார். எல்லார்ட்டையும் விசாரித்து, குடும்பத்தை விசாரித்து, கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு, கடன்லாம் அடைக்கப்படும் ஜெபிச்சு, அவர் வந்து அடுத்த தடவை 5000 ரூபா காணிக்க எடுத்துகிட்டு விட்டார். இல்லை பாஸ்டர், நீங்கள் சொன்னபடி கேட்டேன், எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் வராங்க, கிரேசி ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன், உலகமே அன்பை தேடி தெரிகிறது. இதான் கண்டுபிடிக்கணும். மக்கள் பார்க்குறாங்க, என்ன அடுத்தது என்ன தேவை இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அந்த காலத்திலாம் குடும்பமாக உட்கார்ந்து கும்பால ரைஸ் வச்சு, பழைய சாதம் வச்சு, ஊறுகாய் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடும். இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, நின்றுக்கிட்டே பார்த்தான். மனிதனுக்கு சாப்பிட நேரம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒன்று கடையை திறந்தா எல்லாரும் வருவான், 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு போவான். தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது, அன்கண்டிஷனல் லவ். எனக்கு இவர் இது செய்திருக்காரு, நான் அவருக்கு செய்யணும். இவர் அன்பு காட்டியிருக்காரு, அவருக்கு அன்பு காட்டு. பட் மை லார்ட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நறுங்குண்ட இருதயத்தை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். பலன் எதிர்பாராத கீழ்ப்படிதல் இந்த அன்பின் பலனை நம் வாழ்க்கையில் தோற்றுவிக்கும். ஆண்டவர் வந்து அவருடைய அன்பை ருசித்த சில வேத பாத்திரங்களை சொன்னார். ஒரு நாள் ஆபிரகாம்கிட்ட தேவன் வந்தார். ஆபிரகாம்கிட்ட வந்து தேவன் சொன்னார், ஆபிரகாம், உங்கள் அப்பாவை ரொம்ப நேசிக்கிற, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போ, உங்கள் மக்களை விட்டுரு, நீ இருக்கிற இடத்த விட்டு புறப்படு. எங்கே போகணுன்னு சொல்ல, எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, போனால் புறப்படுவோம். எங்கே போனால் அவர் கூப்பிட்டு போவார் முன்னால். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் ஷில்லாங் போனோடனே நான் முடியாதுன்ட்டேன். அப்படி தான். அப்போ தான் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், நீ போனால் போ, நீ போகலன்னா அடுத்த தடவை உன்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நானும் பேச மாட்டேன், நீ உன்கிட்ட சண்டை போட்டு அப்படி இல்லை. ஆண்டவரை போயிடுறேன், ஆண்டவரோட சண்டை போட்டுனா இருக்க முடியுமா? ஸோ ஐ வென்ட் தேர். ஆண்டவருடைய அன்பு, அன்கண்டிஷனல் லவ். த வேர்ல்ட் ரெஸ்பெக்ட்ஸ் மெஜாரிட்டி. ஒரு ராஜா இருந்தான், அவன்கிட்ட மந்திரிகள்லாம் சொன்னாங்க, நம்ம ராஜ்யத்தில் எல்லாரும் ஒய்ஃபினுடைய பேச்சை தான் கேட்குறாங்க, கணவன்மார் பேச்சை கேட்குறதே இல்லை. காரணம், நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேச்சை தான் கேட்குறீங்க அப்படின்னு பரவலாக பேச்சு இருக்குது. நம்ம ராஜாவே அவங்க ராணி பேச்சை தான் கேட்குறாரு, அதனால் நீ என் பேச்சை கேளுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படியா? இதை நான் சந்தித்து, இதை நான் ஆராய்ச்சி செய்து நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் தண்டரா போட்டேன். எல்லோரும் வாங்கடா வந்து, மனைவி சொல்லை கேட்குறவன்லாம் இந்த பக்கம் வா, மனைவி சொல்லை கேட்காதவன்லாம் அந்த பக்கம் நில் அப்படின்னாரு. எல்லாவனும் கக்குன்னு போயிட்டான். ராஜா சொன்னது ரைட் தான், ராணி சொல்கிறத தான் கேட்டு ஆடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு தலையில் மூளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்த மாத்திரம் கண்டுனான். உடனே அவர் கேட்டார், ஏப்பா நம்ம ராஜ்யத்திலே ஒய்ஃப் சொல்ல கேட்காத ஒரு ஆள் தானா, கொஞ்சம் சொல்லுப்பா உன் கதையை அப்படின்னாரு. எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் நின்னா நீ அந்த இடத்துக்கு போகாத, அடுத்த இடத்துக்கு போ, அதனால தாங்க நான் போகிறேன்ல. ஆனால் ஆண்டவர் மெஜாரிட்டியை பார்க்க மாட்டார். Let us read உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் அவர் எத்தனையோ பேரை தெரிந்தெடுத்திருக்கலாம், நிறைய பாப்புலேஷன் உள்ள மக்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். அவர் தெரிந்தெடுத்து ஸ்மால் ரெம்னன்ட், ஸ்மால் குரூப்பை தெரிந்தெடுத்தார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் நிறையா இருக்கீங்கன்னு தெரிந்தெடுக்கலப்பா, கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்க. நம்ம ஆண்டவர் மைனாரிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆண்டவர். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அனைத்து மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை, அதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே, மாறா உங்களிடம் அன்பு கூர்ந்ததினால்
உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகுந்த கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன விட்டு நின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே மெய்யான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கு, அவரது கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை அவர் செய்து காக்கின்ற தெய்வமாகியிருக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும். ஆபிரகாம் நான் சொன்னதை கீழ்ப்படிந்து வந்ததுனால அவனுக்கு 150 ஆசீர்வாதங்களை கொடுத்தேன் என்று சொன்னார். I don't understand what are the 150. He told me in English 150 clauses of blessing sudden upon Abraham. 450 blessing ராகாபுக்கு போட்டோம். ராகாபுக்கு போயா ஆபிரகாம் போடாமல் 450. அதான் நம்ம யோசனை அவர் யோசனையும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை அறிந்திருக்கிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை நீ கடைப்பிடிக்கிறாயோ, யூ ஹேவ் டு டிரான்ஸ்லேட் யுவர் வேர்ட் இன்டு ஆக்ஷன். எனக்கு பிடித்தமில்லாத சில வேலை சொல்கிறாரு, ஆனால் அது அன்போடு செய்கிறேன். ஏன்? அவருடைய அன்பு எனக்குள்ளே வந்து அற்புதத்தை செய்து. அவருக்கு கீழ்ப்படிய தான் இப்படி நடக்குது. பாஸ்டர் பைபிள் படிக்கிற மாதிரி படி, பாஸ்டர் கீழ்ப்படுகிற மாதிரி ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாரு. கிறிஸ்டியானிட்டி ஷுட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன். யூ ரீட் த பைபிள், வாக் அக்கார்டிங் டு த பைபிள். அதான் சொன்னார், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். கால்களுக்கு அது டார்ச் லைட், போகிற ரோட்டுக்கு அது ஸ்ட்ரீட் லைட். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரு லைட் வேணும், அது டார்ச் லைட். தெருவில் போகிறதுக்கு லைட் வேணும், ஸ்ட்ரீட் லைட். உன்னுடைய ஆரம்ப ஜேர்னியிலிருந்து கடைசி ஜேர்னி வரைக்கும் உன்னை வழி நடத்துவது பரலோகத்தின் ஒளி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பை எப்படி விளங்க பண்றாரு? ஆனால் பாவிகளை தூக்கிறதுக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். காட்ஸ் லவ் இஸ் சாக்ரிஃபிஷியல். அவர் தியாகம் செய்து அன்பு காட்டுகிறவர். இந்த உலகத்தில் யாருமே தியாகம் செய்கிறதுக்கு ரெடி இல்லை. வி ஆர் அப்சல்யூட்லி செல்ஃபிஷ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுடைய மகன் மெயின் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறான். அவன் கேட்குறான், யாராவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியுமா? தண்ணி தண்ணின்னு கத்துறான். எல்லோரும் போகிறாங்க. நோ படி இஸ் வில்லிங் டு கிவ். ஸ்டாப் தேர் அண்ட் கிவ். நம்மளை கூப்பிடுவான்டா சாட்சி சொல்கிறதுக்கு, நமக்கு என்ன வம்பு, போயிட்டே இரு. 3 hours that man was there, he died. நம்முடைய அன்பு, நம்முடைய கிறிஸ்தவம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுல இருக்கணும், தியாகத்தில் இருக்கணும். நம்ம டைமை நமக்கு மாத்திரம் எடுத்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மை செல்ஃப், மை பைபிள், மை டிவோஷன். நோ, டு டேக் கேர் ஆஃப் அதர்ஸ். காட்ஸ் லவ் இஸ் செல்ஃப் கிவிங். தன்னைத்தானே கொடுக்கும், தாரை வார்க்கும், தன்னைத்தானே தந்திடும் எல்லையற்ற அன்பு. அவர் தனியே கொடுத்துருவார். God so loved the world, he gave his only begotten. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு கொடுத்தவர் அவரோட கூட மற்றெல்லா காரியங்களையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமன்ஸ் 8:32. அன்பிரேக்கபிள் லவ். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நம்ம மற்ற சகோதரர்கிட்ட அன்பு கூறணும். எனக்கு விரோதமாக சாட்சி சொல்ல ஹைகோர்ட்டுக்கு போனவங்கள கூப்பிட்டு அவங்கள தான் என்னுடைய சில காரியங்களை சர்ச்சில் டெடிகேட் பண்ண, ஜெபம் பண்ண சொன்னேன். எல்லாம் கஷ்டமான காரியம். என்னை தூற்றி திரிந்தவர்கள் இந்தியாவை விட்டு போகும்போது கட்டி அணைத்து அவர்களுக்காக ஜெபித்தேன். சாதாரணமாக செய்ய முடியாது. ஆண்டவருடைய அன்பு உங்களில் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து 5 படி தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கினார். Condescension of Jesus Christ, 5 steps. That is called in theology kenosis in Greek. Kenosis in Greek means condescension of God. அவர் தேவ ரூபமாயிருந்தவர் சமமாயிருப்பதை துறந்தார். அவர் பரலோகத்தில் இருக்கார், அவர் தேவன். தேவனுக்கு சமமாக இருக்கிறது வேண்டாம்,
அப்படின்னு சொல்லிட்டாரு. சமமாக இருப்பதை துறந்தார். பாயிண்ட் நம்பர் 1. தம்மை தாமே வெறுமையாக்கினார். he emptied himself. ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். எப்படி நெபுகாத் நேச்சார் ராஜா டாப்பாக இருந்து ஒன்றும் இல்லாமல் ஆனானோ அது மாதிரி இவர் வாலண்டரியாக ஒன்றும் இல்லாமல் தன்னை ஆக்கி கொண்டார். 2வது பாயிண்ட். 3வது, அடிமையின் வடிவை எடுத்தார். அடிமை ஆயிட்டார். அடிமைனா யாரு? ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் கொடுக்க வந்தேன் என்று சொன்னேன். நமக்கு எல்லாரும் நமக்கு உதவி செய்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம போய் உதவி செய்கிறோமா? ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் கொடுக்க வந்தேன். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு, 2 உயிரை காப்பாற்றுறதுக்கு பிஜி அங்கிள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் நான் பாய்சன் வாங்கி வச்சுருக்கேன், மரணம் சாப்பிட்றேன். உங்கள் ஃபோன் தான் கடைசியாக எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, நீங்கள் பாய்சன் குடிச்சிங்கன்னா என்கிட்ட தான் வருவான், முதல்ல வருவான். யார் இவர், என்ன சொன்னார், நீ என்ன சொன்ன அப்படின்னு விசாரணைக்கு வருவான். அப்படி பண்ணாது. இப்படி ஒருத்தன் சொன்னான், நான் ஒரு பெரிய கைது தானே, நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளாதே, கர்த்தர் உனக்கு செய்வார் அப்படின்னு. அந்த காகிதத்தை பாக்கெட்டில் வச்சுட்டே தற்கொலை பண்ணிட்டான். போலீஸ் வந்து இந்த லெட்டர் எடுத்தது. யார்? விக்டர் ஞானராஜ். யார்? ஓஹே, இந்த பாடி அடக்கம் பண்ண யாருமே இல்லையா? யாரும் இல்லை. இந்த இருக்கா விக்டர் ஞானராஜ். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் சொந்தக்காரர் தூக்கு போட்டார், வந்து எடுத்து பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க. நான் அவருக்கு எழுதியிருக்கேன், நீங்கள் தற்கொலை பண்ணாதன்ட்டு. போலீஸ் சொல்கிறார், வேறு யாரும் இல்லைப்பா, நீ தான் வரணும் சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். சில வேளைகளில் சில பிரச்சனைகள் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டியில் பெங்களூரில் இருக்கும்போது நடந்தது. மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். தேவாதி தேவன் மனித ரூபமாய் காணப்பட்டார். எதற்கு? உன்னை நேசிப்பதற்கு. டிவினிட்டி புட் ஆன் ஹியூமனிட்டி. தெய்வத்துவம் மனிதத்துவத்தை தரித்து கொண்டது. தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் காண்டிசென்ஷன். அதுக்கப்புறம் கடைசியில் மனுஷனாட்டா பரவாயில்ல, ஆனால் அந்த மனிதனை கையில் காலில் ஆணி அரைஞ்சி, தலையில் முள்முடி சூட்டி, காலில் ஆணி அரைஞ்சி சிலுவையில் தொங்க வைப்பாங்க. அதுக்கு ரெடியா? அடிமை ரூபமாக ஆக்குனீங்க. டெங்கு ஃபீவர் வந்து செத்தா பரவாயில்ல, ஆனால் சிலுவையில் அடித்து செத்தா ஒப்புக்கொள்றீங்களா? ஒப்புக்கொள்கிறேன். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். யோசிச்சு பாருங்கள். உங்களை ஒருத்தர் வந்து அநேகருக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்க, நீ வா, நீ அடிமையாயிரு, உனக்கு சம்பளம் கிடையாது, உனக்கு காசு கிடையாது, நீ பட்னியாக கிடப்ப, எல்லாரும் உன்னை வெறுப்பாங்க, மலையிலேருந்து தள்ள பார்ப்பாங்க, கல்லடிப்பாங்க, கடைசியில் உன்னை சிலுவையில் அடிப்பாங்க. ரெடியா? என்ன ஆண்டவரே, நீங்கள் பரலோகம் இது காக்கக்கூடாதா? அதுக்கு ஒப்பு கொடுத்தார். தாழ்மையை கற்றுக்கொண்டார். தட் இஸ் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி இஸ் அனதர் வெர்ச்சு தட் இஸ் லேக்கிங் இன் திஸ் வேர்ல்ட். 5 ஸ்டெப்பில் இறங்கினார். பிதாவாகிய தேவன் 5 ஸ்டெப்பில் அவரை ஏற்றினார். அனைத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அனைத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். தன்னைத்தானே அனைத்துக்கும் மேலாக உயர்த்த முயற்சி செய்த லூசிபர் விழுந்தான். இவர் பிதாவினால் அவர் உயர்த்தப்பட்டார். எப்பெயருக்கும் மேலான பெயரை தேவன் அருளை பெற்றுக்கொண்டார். விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அவருக்கு மண்டியிட்டனர். அவர் அப்படி தாழ்மையாக வந்ததுனால வானதூதர்களெல்லாம் அவர் சொல்லுக்கு கேட்குறாங்கப்பா. ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறார். விண்ணவர் மன்னவர் பூமியில் உள்ளவங்க எல்லாம் கீழ்ப்படுறாங்க, ராஜாக்கள் கீழ்ப்படுறாங்க. தந்தையாம் தேவனுக்கு மாட்சிமையானார். பாயிண்ட் நம்பர் 5. அனைத்து நாவுகளும் அவர் திருப்பெயரை அறிக்கையிடச் செய்தார். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு பேரெல்லாம் அறிக்கையிடுறாங்க. கிறிஸ்தவத்தை பரப்புனது யார்? ஒன்றும் படிக்காத, ஸ்கூலுக்கு டொக்கடித்த செம்படவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் போய் பீட்டர் ஸ்கூலுக்கு பீட்டருக்கு நான் வாத்தியார்ப்பா, 3ஆம் கிளாஸ்லேயே அவர் அதோட படிப்பை நிறுத்திட்டார். அவர் என்ன இவ்வளோ வல்லமையாக இருக்கார்? அவர் இயேசுவோடு இருந்தவர். இயேசுவோடு இருந்தால் யூ ஆர் கிவன் 5 PhDs. யூ வில் பி வெரி வாய்ஸ். ஓகே, இயேசுவோடு இருக்கிறது பெரிய பிளெஸ்ஸிங். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நம்மை எழுப்பி விண்ணுலகில் அவரோடு, எபேசியர் 2:6, விண்ணுலகில் அவரோடே கூட
அமரச் செய்தார். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, உம்முடைய அன்பை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம்பா, அதை ருசித்து பார்க்கணும்பா. கர்த்தர் நல்லவர் என்று கேட்டு பாருங்கள் அல்ல, வேதத்தில் வாசித்து பாருங்கள் அல்ல, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயரே, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு உன்னை நேசித்திருக்கிறாய். அவருடைய அன்பு ஆழம், நீளம், அகலம், உயரமுடைய அன்பு, அந்த அன்பை நீ ருசிக்க வேண்டும். உன்னை குணப்படுத்துகிறார். எவ்வளவு பயங்கரமான பிரச்சனையில் இருந்த, நோயில் இருந்த, டயபெட்டிக்ஸ், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாத்திலையும் என்னை தூக்கி இந்த வயசுல ஆரோக்கியமா நிறுத்தி இந்த செய்தியெல்லாம் சொல்ல, பரலோகத்தின் ரகசியங்களை சொல்ல செய்த தேவன் உன்னை இப்பொழுது தொடுகிறார். மாஸ்டர், என்டர் இன்டு தி ஹவுஸ். இயேசு கிறிஸ்து அறையில் வருகிறார். அப்பா போங்கப்பா, ஷோல்டரை தொடுங்கப்பா, ஒரு டேப் பண்ணுங்கப்பா ரைட் ஷோல்டர்ல. லெட் them know that you love them. நான் பேசிட்டேன், பிராக்டிக்கலா நீங்க நேசிக்கிறீங்க, செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Our latest publication is Heaven's Intercept. It unravels many secrets of Heavenly Father's many mansions. It narrates many interviews with biblical characters by a seeker. Cost of the book is ₹200. It is a must read for the loves of God. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 915025432432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.